இந்த சூரத்து தௌபாவை எடுத்து பார்த்தா இதுக்கு இப்ப நாங்க சூரத்து தௌபா எங்கட குர்ஆன்ல எல்லாம் தௌபா என்று தான் எழுதப்பட்டிருக்கும் இந்த சூறாவுக்கு பேர். இது இல்லாம இன்னும் அதிகமான பேர்கள் இந்த சூறாவுக்கு உலமாக்கள் கூறுகின்றார்கள். என்னது? சூரத்துல் பரான்னு சொல்லப்படுவது. காரணம் என்ன? பராண்டா நிரபராதி ஆகிறது. அல்லாஹ் தஆலா இந்த சூரா ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலேயே பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலி என்று அப்படி ஆரம்பிக்கிறான். எனவே பொதுவாக ஒரு சூறாவுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கப்படுது அந்த சூறாவுக்கு அந்த பேரும் வைக்கப்படும். இப்ப சூரா ஃபாத்தியாவுக்கு அல்ஹம்து என்று வைக்கப்படும் சொல்லப்படும் ஒரு பேர். காரணம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கப்படுறதுனால. அதே போல இந்த சூறாவுக்கு பராஆ என்ற ஒரு பேரும் நீக்குது. அதே போல இந்த சூறாவுக்கு ஃபாதிஹா கேவலமாக்குதல், இழிவுபடுதல், முனாஃபிகீன்களை காஃபிர்களை இழிவுபடுத்துதல், கிதால் சூரத்துல் கிதால் யுத்தம் என்ற பேரும் நீக்கின்ற அதிகமான யுத்தங்களுடைய விஷயங்களை இந்த சூறாவில சொல்றமாய் இப்படியான அதிகமான கருத்துகள் இந்த அதிகமான பெயர்கள் இந்த சூறாவுக்கு சொல்லப்படும். ஆனால் இப்படி சொல்லப்படக்கூடிய பெயர்களில் மிகவும் பிரபல்யமான எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பெயர் தான் சூரத்து தௌபா. இதுதான் எல்லாத்துக்கும் பிரபல்யம், எல்லாத்துக்கும் தெரியும். தௌபா என்ற அர்த்தம் என்ன? பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. அப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபா என்று இந்த சூறாவுக்கு பேர் வைக்கிறதுக்கு பேர் ஏற்படுத்துறதுக்குரிய காரணம் என்னவென்றால் இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா அதிகமான தௌபாவை பற்றியும் சொல்கின்றார். முஹாஜிரீன்கள் அன்சாரிகளுடைய தௌபாவை பற்றி கூறுகின்றான். அதே போன்று ஜிஹாதில் இருந்தும் பிற்படுத்தப்பட்டவர்கள், அதாவது போகாம இதுக்கு இந்த 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 சூறாவில் கூறப்படக்கூடிய தபூக்குடைய யுத்தத்துக்கு போகப்படாத சில சாபாக்கள் சில தங்கடமுடையவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இப்படி அதிகமான தௌபாவை பற்றி கூறி அதே போன்றுதான் இந்த சூறா அளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விசேஷம். இந்த சூறாவில் மூன்று சஹாபாக்கள் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டதை பற்றியும் இந்த சூறாவில் கூறப்படுவது. எனவே உலமாக்கள் இந்த சூறாவுக்கு வேற எதுக்காக வேண்டி தௌபா என்று பேர் வைக்கப்பட இல்லாட்டியும் இவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொண்டப்பட்டதே அதற்காக இந்த சூறாவுக்கு சூரத்து தௌபா என்று வைக்கப்பட்டீக்கி என்ற கருத்தையும் சொல்றாங்க. அப்ப இந்த சூறா இந்த இதுக்கு சூரத்து தௌபா என்று வைக்கப்பட்டது இந்த மூன்று விசேஷமான மூன்று சஹாபாக்கள் அவங்க உண்மையான சஹாபாக்கள், சத்தியமான சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய சஹாபாக்கள். ஆனால் அவர்கள் ஏற்பட்ட ஒரு தவறின் காரணமாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வருந்தி அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு சம்பவமும் இதுல சொல்லப்படுது. அந்த சம்பவத்தை பத்தி தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். அதாவது எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹிஜ்ரி 8ல ஃபத்ஹு மக்கா நடக்குது. மக்காவை வெற்றி கொள்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பேசி என்ன எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால பிறந்தவங்க. ஆனால் ஹிஜ்ரத் போறாங்க மதீனாவுக்கு. அங்கே கூடிய பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் துன்பங்களை தாங்கிக் கொள்ளலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவில் நிலைமைகள் எல்லாம் சரியாவினோடனே மக்காவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8ல ஹிஜ்ரத் செஞ்சு 8 வருஷத்துக்கு பிறகு மக்காவை கைப்பற்றாங்க. மக்காவை கைப்பற்றி மக்கா மதீனா நிலைமைகள் அனைத்தும் தன்னுடைய கண்ட்ரோலை கீழால் வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகள் வருவது அல்லாஹ் மூலமாக ரோமர்கள் ஷாமுக்கு போய்த்து யுத்தம் செய்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி விலைக்கிளம்பி போன மிகப்பெரிய தூரமான யுத்தம், தூரமான போர் இந்த தபூக் போர் தான். தபூக் என்று சொல்லக்கூடிய நேரத்துல இந்த தபூக்குக்கும் ஷிமால் அதாவது நோட் பகுதியில் இருக்கக்கூடிய அல் ஜவுஃப்க்கும் மிகவும் தொடர்பு இருக்குது. ஏன்னா ஒரு அடிக்கடி கேள்விப்பட்ட அதிகமான பேர் அடிக்கடி போகக்கூடிய ஒரு இடமாவும் இருக்குது. அப்ப என்ன நடக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கட்டளையின் பிரகாரம் இப்ப ரோமர்களுடன் யுத்தத்துக்கு போகணும். ரோமர்கள் என்று சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி என்றால் இந்த காலத்துல பலஸ்தீன் எடுத்துக்கோங்க. பலஸ்தீனுக்கு சொல்லப்படுவது இஸ்ரேலை விடுங்க. இஸ்ரேல் என்ற ஒரு சின்ன நாடு, அதுக்கு மற்ற சப்போர்ட் கிடைக்கிறதுனால அது ஒரு பெரிய நாடுமாய் காட்டப்படுவது. அமெரிக்காவோட பத்தி யுத்தம் செய்யுங்க என்றால் எப்படி ஒரு நிலைமையாக்கி அந்த மாதிரி ரோம் என்று சொல்றது அந்த காலத்தில் மிகவும் ஒரு பலம் வாய்ந்த பவர்ஃபுல் பெற்ற ஒரு இதாயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தன்னுடைய கடைசி காலத்தில் என்ன நபி அவங்க ஹிஜ்ரி 11ல வஃபாத் ஆகுறாங்க. 9வது வருடம் ஹிஜ்ரி 9வது வருடம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் ரோமர்களுடன் யுத்தம் செய்யறதுக்கு கட்டளை வருவது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு ஏலான் பண்றாங்க நாங்க இப்போ ஷாமை நோக்கி ரோமர்களுடன் யுத்தத்துக்காக செல்ல இருக்கின்றோம். எனவே அனைவரும் யுத்தத்துக்காக தயாராக. இந்த யுத்தத்தை அல்லாஹ் தஆலா ஈமானையும் நிஃபாக்கையும் பிரிச்சு காட்டுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு யுத்தம் தான். யாரெல்லாம் மூமின்களா இருக்கிறோம் அந்த ஈமான் வெளியாவிச்சு, யாரெல்லாம் முனாஃபிகீன்களா இருக்கிறாங்களோ அவர்களுடைய நிஃபாக் தனமும் வெளியாவிச்சு. அப்படியான ஒரு நேரம் தான் யுத்தம். ஏன் காரணம் என்றால் தபூக் யுத்தம் நடந்தது மிகவும் கடினமான சூட்டு காலம். எங்களுக்கெல்லாம் தெரியும், சூடு காலத்துல தான் பொதுவா என்ன செய்யப்படும்,
இந்த இந்த சவுதிகளை பொறுத்தவரையில அதிகமான பழம் கொடுக்கக்கூடியதாகும். விசேஷமா ஈச்சப்பழங்கள் மிச்சமே அந்த பழுத்து அதனை அறுவடை செய்யக்கூடிய காலம் இந்த சூடு காலம். எனவே தபூக்குடைய யுத்தம் நடக்கக்கூடிய காலத்தில் இவ்விதமான பழங்கள் பழுத்து ஈச்ச பழங்கள் எல்லாம் இப்ப இன்றைக்கு நாளைக்கு பறிப்பம் என்ற ஒரு நிலைமையில் ஈக்கக்கூடிய அவ்வளவு ஒரு இதாயிடுச்சு. அதே போல சூடும் கடினமான சூடாயிடுச்சு. இப்படியான நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏலம் பண்றாங்க, நாங்க ரோமர்களுடன் ஷாமுக்கு யுத்தம் செய்ய போறோம், எனவே எல்லாம் ரெடி ஆகுங்க. எனவே சஹாபாக்கள் அந்த நேரத்தில் அவற்றை இந்த அனைத்து சொத்துக்களையும் கொண்டாந்து, ஏன் காரணம் என்றால் இந்த தபூக்குடைய யுத்தத்துக்கு இன்னொரு பேரும் சொல்லப்படும் ஜெய்ஷுல் உஸ்ரா, கஷ்டமான படை என்று சொல்லப்படும். கஸ்வத்து அசீர் என்று சொல்லப்படும். இதுக்கு அதாவது கஷ்டமான யுத்தம் என்று சொல்லணும். ஏண்டா கடினமான சூடு காலம், அந்த பக்கம் இவ்வளவு நாள் அறுவடை செஞ்ச அனைத்தையும் அறுவடை செய்யக்கூடிய போயிட்டு வரக்கூடிய இடத்துல எல்லாமே முடிஞ்சிடும். அப்படியான ஒரு நிலைமைக்கக்கூடிய காலம், தண்ணி அதிகமான தேவைப்படும். இதுக்கு முன்னாடி சஹாபாக்கள் போகாத ஒரு தூரத்துக்கு இப்ப போகக்கூடிய நிலைமை. கிட்டத்தட்ட நபி அவங்க போக நினைச்சது ஷாமுக்கு, ஆனா தபூக்கோட யுத்தம் முடியுது. அதை நாங்க பார்ப்போம். அப்ப கிட்டத்தட்ட மதீனால இருந்து தபூக்கு எடுத்து பார்த்தாலும் 900 அல்லது 1000 கிலோமீட்டர் இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு தூரத்தை இப்ப இவங்க கடந்து போகணும். அப்ப இந்த சூடு காலத்துல எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும், சாப்பாடு தேவைப்படும், மனுஷனுக்கு நடந்து போயிடுமா, அப்ப வானம் தேவை. இப்படியான தேவையான காலத்துல நபி அவங்க எல்லாம் பண்ணப்படும். ஒவ்வொரு சஹாபாக்களும் தனக்கிட்ட கூடிய அனைத்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொண்டாந்து கொண்டாந்து வச்சாங்க. நம்ம சொல்லிட்டு முன்னுக்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் 1000 திரகங்களையும் 300 ஒட்டகங்களுக்கு தேவையான யுத்த தளப்படம் சாமனம் அனைத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தனக்கு தெரிந்த அரைவாசி சொத்தை கொண்டாந்து வச்சாங்க. அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தனக்கிட்ட இருந்த அனைத்து சொத்தையுமே, அல்லாஹ்வின் ரசூலை மாத்திரம் நான் வீட்டில் வைத்து வந்திருக்கிறேன், யா ரசூலல்லாஹ் என்னுடைய அனைத்து சொத்தையும் கொண்டாந்து முன்னுக்கு கொண்டாந்து வச்சாங்க. அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு படைக்கு தேவையான அரைவாசி 2000 தீனார்களை அவர்கள் சதகா செய்யறாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் தனக்கு ஏழுமான எல்லாத்தையும் கொண்டாந்து, சில சஹாபாக்கள்கிட்ட கொண்டாந்து வைக்க ஒன்றும் இல்லை. அல்லாஹ் கிட்ட இரவுல துஆ கேட்கிறான், யா அல்லாஹ் நீ யுத்தத்தை கடமையாக்கினாய், அந்த யுத்தத்துக்காக வேண்டி ஹெல்ப் செய்யக்கூடிய சதகாக்கள் செய்யக்கூடிய ஒன்றுமே இல்லையா அல்லாஹ். எனவே நான் யாரெல்லாம் அந்த யுத்தத்துக்கு செல்கின்றார்களோ, யாரெல்லாம் அந்த யுத்தத்தில் காயப்படுகின்றாரோ அவர்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து விஷயத்தை நான் சதகா செய்து விட்டேன் யா அல்லாஹ்னு அல்லாஹ்கிட்ட தஹஜ்ஜுத்ல அழுந்து துஆ கேட்கிறாங்க. அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல கேட்கிறாங்க, நேத்து இரவு சதகா செஞ்ச அந்த மனிதர் யார் என்று கேட்கிறாங்க. எல்லாம் யோசிக்கிறாங்க, யாரை பத்தி நபி அவங்க கேட்கிறாங்க. ரெண்டாவது கேட்டாங்க, நேற்று இரவு அந்த சதகா செய்த மனிதர் யார் என்று கேட்கிறாங்க, யாரும் எழுப்புறாங்க. மூணாவது கேட்கிறாங்க, இப்ப இந்த சஹாபிக்கு என்ன வருது, ஒருவேளை நான் நேற்று துவா கேட்டதுதான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, அதைத்தான் நபி அவங்க சொல்றாங்கன்னு மெது எழும்பக்கூடிய எழும்புறாங்க. சொன்னாங்க, நீங்க தான் அந்த மனிதன், அல்லாஹ் அவங்களுடைய சதகாவை ஏற்றுக்கொண்டு விட்டான், நீங்க என்ன நியத்தோட பண்ணீங்களோ அந்த அனைத்தும் அந்த மக்களுக்கு கிடைத்து விட்டது, உங்களுடைய சதகா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்படியான கஷ்டமான காலத்துல 30,000 அல்லது அதை விட அதிகமான சஹாபாக்கள் இந்த யுத்தத்துக்கு ரோமர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யறதுக்கான வேலைக்கிழமை போறாங்க. ஹிஜ்ரி 9 இந்த யுத்தம் நடக்கிறதுக்காண்டி போறாங்க. எங்களுக்கு தெரியும் அந்த நாள்ல இந்த ஷாமுக்கு போற வழியில ஒன்றுதான் அப்படியே தபூக், அந்த பக்கம் இந்த தோமா எங்ககிட்ட 40 கிலோமீட்டர், இது எல்லாமே ஷாமோட சேர்ந்தது தான் இந்த நாள்ல. அப்ப இந்த பகுதி எல்லாமே ரோமருக்கு கீழால இந்த தான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 9 சஹாபாக்கள் 30,000 பேர் கொண்ட ஒரு படை எடுத்துக்கொண்டு இந்த யுத்தத்துக்காக வேண்டி வெளிக்கிளம்பி போறாங்க. இதுதான் கஸ்வத்து தபூக் யுத்தம். கஸ்வத்து அசீர் கஷ்டமான யுத்தம் என்பதாகவும் இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லப்படும். அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு தியாகத்தோட சஹாபாக்கள் எல்லாம் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த யுத்தத்துக்கு போகாம அதிகமான உள்குத்துகள் கேம்களை கொடுக்கறதுக்கு சிலர்கள் தடமாறிக்கொண்டிருந்தாங்க. அவர்கள் தான் முனாஃபிக், நயவஞ்சகர்கள். இவங்க என்ன சொல்லுவாங்க, போயிட்டு முஃமின்கள் கிட்ட சொல்லுவாங்க, என்ன உங்களுக்கு எல்லாம் பைத்தியமா, இப்பதான் எங்க அறுவடை இவ்வளவு காலமா செஞ்சுட்டு இவ்வளவு அறுவடையை நாங்க இப்ப எடுக்க வைக்கிறோம், போயிட்டு அங்க போயிட்டு வரக்கூடிய நேரத்துல இந்த அறுவடை எல்லாம் மண்ணா போய்த்திரும். அடுத்தது இந்த சூட்டுல நீங்க போறீங்க, லா தன்ஃபிரு ஃபில் ஹர், அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், அவங்க சொல்ற வார்த்தை லா தன்ஃபிரு ஃபில் ஹர், இந்த சூட்ல எல்லாம் நீங்க போறீங்களா, உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா சொன்னான், நிச்சயமாக இந்த நரக நெருப்புன்றது இதை விட கடினம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்படியான பல விதமான கேம்களை கொடுத்தாங்க இந்த குரூப்பை வெளியாக அமைக்க. சில சஹாபாக்கள் அவர்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, அதனால என்ன செஞ்சாங்க, சில தமிழ்களை ஒரு கையால கொண்டாந்து இப்படி கொடுத்தாங்க. இதை கொடுக்கக்கூடிய நேரத்துல இந்த முனாஃபிகீன்கள் கேலி பண்ணி சொல்றாங்க,
உங்களோட சதக்காவா, இந்த சதக்காவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? என்ன மற்றவர்களுக்கு அவங்களே முனாஃபிக்கீங்கள். அவங்க இந்த சாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க என்ன மற்றவர்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி நயவஞ்சகத்தனமா கொண்டாந்து கொடுக்குறீங்களா, எல்லாம் கொடுக்குறாங்கன்றதுக்காக வேண்டி என்று கேள்வி பண்ணக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தாலா அந்த கேள்வி பண்ணின நயவஞ்சர்களை முனாஃபிக்களை அல்லாஹ் தாலா ஏசி அவரெல்லாம் சில குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்து சொல்றான். அல்லாஹ் தாலா ஃபாசிகீன்களுக்கு அல்லாஹ் தாலா தண்டனை வச்சிருக்கின்றான், அவருடைய சதக்காக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முனாஃபிகீன்களை தண்டித்து அல்லாஹ் தாலா சில குர்ஆன் ஆயத்துக்களையும் அல்லாஹ் தாலா சூரத்து தௌபால அப்படியே இறக்கி கொள்வார். சரி, இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் இது மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. மிக முக்கியமான ஒரு சஹாபாக்கள், 3 சஹாபாக்கள் ஒரு இதுவும் நடக்குது. என்னது அது? அதாவது இந்த யுத்தங்களுக்கு தேவையான தளபாடங்கள் எல்லாத்தையும் நிறைச்சி கொண்டு சஹாபாக்கள் இப்ப வெளியாகக்கூடிய நேரத்துல காப் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவரு இன்றைக்கு நேற்று இஸ்லாத்துக்கு வந்தல்ல, பத்ருடைய யுத்தத்துல சந்தர்ப்பத்துல கூட முஸ்லிமாக இந்த சாபி, ஆனால் பத்ருடைய யுத்தத்தில் அவன் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. அவன் சொல்லக்கூடிய விஷயத்தை புகாரி முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்டு, ஏன் பத்ருடைய யுத்தத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை என்றால், பத்ருடைய யுத்தமாக நடக்கல. அசல்ல பத்ர் என்று சொல்றது யுத்தம் ஆரம்பிக்கப்படல. பத்ர் என்றது சாபாக்கள் கொஞ்சம் பேரை நபியாக திரட்டி கொண்டு போனாங்க. மதீனாவுல இருந்து வரக்கூடிய, அதாவது மக்காவுக்கு வரக்கூடிய இப்ப வந்து கொண்டிருக்கக்கூடிய வியாபார கூட்டம் அபூ சுஃபியான் தலைமையை கீழே வருவது, அவர்களுக்கு தேவைக்கூடிய வியாபார சாமானங்களை நாங்க கைப்பற்றிக் கொள்ளணும். ஏனென்றா எங்களை ஹிஜ்ரத் செஞ்சு வரக்கூடிய எங்களை சொத்து செல்வங்கள்லாம் பறிச்சுட்டு வெறுமனே எங்களை அனுப்பி வச்சாங்க. அதுக்கு ஒரு அவர்களுக்கு பதிலடி கொடுக்கணும் என்றதுக்காண்டி அவர்களுடைய சொத்துகள், அதாவது அவங்களுடைய வியாபார பொருட்கள் போகக்கூடிய அதனை நாங்கள் கைப்பற்றுவோம் என்ற ஒரு நீயத்தோட போனாங்க. போன இடத்துல யுத்தமா மாறிச்சு. எனவே யுத்தம் என்று போல இந்த நீயத்தோட போனாங்க. எனவே அந்த யுத்தத்துக்கு காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கலந்து கொள்ளல. ஏன்னா யுத்தம் என்று போல போனது ஒரு இன்டென்ஷனோ நடந்த யுத்தம். அப்ப அந்த சாபி சொல்றாங்க, அந்த யுத்தத்துக்கு நான் கலந்து கொள்ள இல்லைன்னு கூட யாரும் என்னைய கரைச்சி கொட்டல, அதாவது என்னையோட யாரும் கோவப்படல. காரணம் என்ன? யுத்தமா நடக்கல, போனாங்க வேற இன்டென்ஷனோ நடந்தது யுத்தம், அதனால இதாக்கல. ஆனால் இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொள்ளாததுனால் எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு கேவலம், எவ்வளவு பெரிய ஒரு இழிவு ஏற்பட்டு என்றால் எனக்கு மறக்கவே முடியாதுன்னு அவங்க சம்பவத்தை சொல்றாங்க. அவங்க அதாவது சொல்றாங்க, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் இந்த யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்துல எனக்கிட்ட அந்த நேரம் இருந்த வசதிமாய் வேற எப்பயுமே இருந்ததில்லை. அந்த அளவுக்கு எனக்கு வசதிச்சு. அதே போல இந்த நேரத்துல இருந்த எனக்கிட்ட வாகனமாய் வேற எந்த நேரத்திலும் அப்படி ஸ்பீடா ஓடக்கூடிய வாகனங்களும் எனக்கிட்ட இருந்துச்சு. அந்த அளவுக்கு நான் வசதி பெற்று, பொருளாலையும் வசதி, உடம்பாலையும் வசதி, செல்வத்தாலையும் வசதி, எல்லா வசதியும் பெற்றிருந்தேன். ஆனாலும் என்ன நடந்துச்சு? யுத்தத்துக்கு ஏலம் செய்யப்பட்டோன்னே நான் நினைச்சேன், எனக்கிட்ட தான் நல்ல வசதி இருக்குது, எனக்கிட்ட தான் நல்ல வாகனம் ஈக்கு, எனக்கிட்ட தான் எல்லாம் ஈக்குதே என்ற ஒரு நீயத்தோட இவங்க நினைச்சாங்க. சரி, இன்றைக்கு இல்ல, நாம் எதுவும் செய்து கொள்ளையிலும், இந்த யுத்தத்துக்கு எனக்கு இது பண்ணி கொள்ளையிலும், இந்த யுத்தத்தை எனக்கு போய் அவங்களோட சேர்ந்து கொள்ளையிலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்களா, போகக்கூடிய நேரத்தில் அவங்களோட போய் சேர்ந்து கொள்வோம், இன்றைக்கு இல்ல நாளைக்கு. அதாவது ஒவ்வொருத்தரும் இந்த யுத்தத்துக்கான ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவரு என்கிட்ட எல்லாம் ஈக்குது, நான் என்னத்துக்கு அவசரமா ரெடி ஆகணும்? இன்னைக்கு இதை எங்கிட்ட இதுல சொல்றேன்டா, பாங்க சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க என்ன சொல்லுவோம்? பாங்க சொல்லிட்டாங்க, இவ்வளவு நேரம் 15 நிமிஷம் இக்காமத்துக்கு தானே அப்படின்னு கொஞ்சம் பின்னாகும். அதுக்கு பிறகு அல்லாஹ் உன்னை 10 நிமிஷம் நீக்கி, உன்னை 5 நிமிஷம் நீக்கின்னு கடைசியில இக்காமத் சொல்லி முடியும் வரைக்கும் போவா பள்ளி போகக்கூடிய ஜமாத்தே முடிஞ்சு. இதே மாதிரி இந்த சாபிகிற உள்ளத்துல வருது, ஷைத்தான் போடக்கூடிய ஒரு இது, என்கிட்ட எல்லா வசதியும் நீக்கி போகலாம் என்று கடைசியில பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தும் வெளியாகி போயிருக்கு. இப்ப ஜமாத் வெளியாகி போகணும்னு இவங்க யோசிக்கிறாங்க, இவன் ஒரு நாள் போகக்கூடிய தூரத்தை எனக்கு 6 நாள் அடையணும், என்கிட்ட அவ்வளவு ஸ்பீடா ஓடக்கூடிய வாகனம் இருக்குது, குதிரை அல்லது ஒட்டகம் என்கிட்ட இருக்குது, அதனால எனக்கு அவளை பிடிச்சு கொள்ளணும், எனக்கு பிரச்சனை இல்லை, மெதுவா போயிட்டு சேர்ந்து கொள்ளும். அதாவது எந்த ஒரு காரணம் இல்லை, அதுக்காக முனாஃபிக்கும் இல்லை, உண்மையான சஹாபி. அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்றான் இவங்க தௌபா. அப்படியாப்பட்ட ஒரு சஹாபி, அப்படியான சஹாபி இப்படியே பிற்போட்டு ஒரு நாள் மதீனாக்கு போயிட்டு பாக்குறாங்க. மதீனாக்கு போயிட்டு பார்த்தா மதீனால வெறுமனே இருக்கிறது முனாஃபிகீன்களும், அதே போன்று சில யுத்தத்துக்கு கலந்து கொள்ள முடியாத பலவீனமானவங்க, வயதாளிகள் மட்டும், பெண்கள், சிறுவர்கள், இவங்க தான் இருக்கிறாங்க. மதீனால நல்ல திடகாத்திர முடிவு வைக்கிறாங்க, அவங்க முனாஃபிகீன்கள் அப்படியானவங்க தான் இருக்கிறாங்க. கண்டோம் இவருக்கு அப்படியே ஒரு யோசனை, இப்ப இதுல நானும் நல்ல இவ்வளவு வசதி வாய்ப்பு கொடுக்கிறேன், அப்ப நானும் ஒரு முனாஃபிகா அப்படி என்ற நிலைமை அளவுக்கு வந்துருச்சு. இப்படியே யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. நீக்கக்கூடிய நேரத்துல கேள்விப்படுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த சாபாக்கள்ல நடந்த விஷயம் என்னென்றால், இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது ஷாமுக்கு யுத்தத்துக்கு. ஆனால் ஷாமுக்கு போனதை தபூக்குடைய இடத்தை அடைஞ்ச உடனே 20 நாள் அங்க தங்குறாங்க. இந்த ரோமர்களோட யுத்தம் செய்யறதுக்காண்டி போனாங்களோ அந்த ரோமர்கள் அங்கிருந்து ஓடிட்டாங்க.
அவங்க அண்டருக்கு கீழே இந்த தபூக்குடைய ஏரியா தோமத்துல் ஜெந்தல், எங்களுக்கு இங்க 40 கிலோமீட்டர்ல இருக்குது, இந்த தோமத்துல் ஜெந்தல் அவங்களுக்கு அண்டருக்கு கீழே தான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்ல இருந்து ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமை கீழே ஒரு குரூப் அனுப்புறாங்க, தோமத்துல் ஜெந்தலை போயிட்டு கைப்பற்றுங்க. அங்க போன அங்க இருக்கிற அரசன் ஏற்கனவே ரோமரை கீழே இருந்தவர், அவர் சொல்லிட்டாரு இல்ல நாங்க இஸ்லாத்துக்கு எங்களுக்கு வரையில, ஆனா நாங்க ஜிஸியா உங்களுக்கு கெட்டோம்னு ஜிஸியாவை கெட்டி தோமத்துல் ஜெந்தலை அவரை இது பண்ணி கொள்றாரு. எனவே எல்லாமே அந்த ஏரியாவுக்கு எல்லாமே நபி அவங்க அண்டருக்கு கீழே வந்துருச்சு. ரோமர்கள் இங்க இந்த ஷாமுக்கு ஓடிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை இதோட போது நீங்க திரும்பி வந்துருங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இந்த யுத்தத்துக்கு போகவில்லை. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டத்தட்ட தபூக்ல இருந்து 20 நாள் அங்க இருந்து தேவையான விஷயங்களை செஞ்சு, அதாவது ஒரு யுத்தத்தினுடைய என்ன நோக்கத்தை அடையணும் அந்த பெரும்பாலான நோக்கத்தை அடைஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வராங்க. இந்த சாபி நினைச்சு கொண்டிருந்தாரு நபி அவங்க போறது எங்கேக்கு ஷாமுக்கு போறதுக்கு டைம் எடுக்கும், சோ அதுக்கு முன்னாடி பிடிக்கலாம் நினைச்சு கொண்டிருந்தாரு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையிலே திரும்பி வந்துட்டாங்க. கேள்விப்படுவது இவங்க போகலாம்னு நினைச்சு ரெடியா கூடிய கேள்விப்படுறது இல்ல நபி அவங்க ஜமாத் திரும்பி வந்து கொண்டு இருக்குது. இவருக்கு அப்படியே கவலை, ஏன்னா யுத்தத்துக்கு போகவும் இல்லை ஒன்றும் இல்லை, சரியான தங்கடம் சரியான காரணமிக்கான காரணமும் ஒன்றும் இல்லை. இறுதியாக என்ன நடக்குது, நபி ஸல்லல்லாஹு ஒரு பழக்கம், ஒரு யுத்தத்தை முடிச்சுட்டு வந்தாங்கன்னா போயிட்டு பள்ளியில போய் 2 ரக்காத் தொழுவாங்க. பள்ளியில போயிட்டு 2 ரக்காத் தொழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கிட்டத்தட்ட 80 சொச்ச முனாஃபிக்குங்கள் வந்து அப்படியே நபி அவங்களை சூழ்ந்து ஒவ்வொருத்தரா வந்து காரணம் சொல்றாங்க, ரீசன் சொல்லலாம். யார சொல்லலாம், எங்க வீட்டுல பெண்கள் இருந்தாங்க, கஷ்டமாச்சாய் வர கிடைக்கல அப்படி இப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் அந்த காரணத்தை சொன்னாங்களோ அவங்களுடைய வெளிநங்கத்தை ஏற்றுக்கொண்டு சொன்னாங்க, கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் அவங்களோட பாவத்தை மன்னிக்கட்டும். அவங்களோட உள்நங்கத்தை அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுத்தாங்க. வெளிநங்கத்துல சொல்லக்கூடிய காரணத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நபி அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்களோட உள்நங்கத்தை அல்லாஹ் இடத்துல பொறுப்பு கொடுத்தாங்க. நபி அவங்களுக்கு தெரியும் இவங்க முனாஃபிக்குங்கள் என்றும் தெரியும். ஆனால் இந்த சாபி வராங்க, வரக்கூடிய நேரத்துல இந்த சாபிக்கு இதுக்கு முன்னாடியே கேள்விப்படுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கள தபூக்ல போயிட்டு போறக்கூடிய எங்கேயுமே இவங்களை பத்தி விசாரிக்கல, தபூக்ல போயிட்டு விசாரிச்சுக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க காப் இப்னு மாலிக்குடைய நிலைமை என்ன, அவர் கண்டுபட இல்லையே அப்படி என்று கேட்ட நேரம் பனி சலிமா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தில் ஒரு மனிதர் அவன் சாபி பாஞ்சு சொல்றாங்க, யார சொல்ல இப்பதான் அவர் வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு, அவருக்கு பெருமையாக்கி ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சும்மா இழிவா சொன்ன நேரம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க வாயப்பொத்துங்க, என்ன வார்த்தையை பேசுறீங்க, நீங்க சொன்ன வார்த்தையில மிகவும் கெட்ட வார்த்தை இது. யார சொல்லலாம், காப் இப்னு மாலிக் நல்ல மனுஷன், அவரை பத்தி என்னன்னு எங்களுக்கு தெரியும், என்ன காரணத்துல அவர் ஒன்னும் வரலன்றது தெரியா, ஆனா அவரும் நல்ல மனுஷன் என்று டக்கண்டு, அதாவது இந்த பனு சலிமா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் சொன்னதுக்கு எதிராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது இந்த வார்த்தை சரியில்லை, என்னடா என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியாம இப்படியான ஒரு அவരുടെ மீது அவதூறு கூடக்கூடாது என்ற விஷயத்த சொல்றாங்க. சோ இந்த விஷயம் எல்லாம் இந்த சாபிக்கு கேள்விப்படுது. இப்ப நபி அவங்களோட ஜமாத் வந்த பிறகு எல்லா முனாஃபிக்குங்களும் அவங்களோட காரணங்களை சொல்லி நபி அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும், வெள்ளங்கம் எனக்கு தெரியும் அதை மன்னிப்பான், உள்ளங்கத்துல நின்று அல்லாஹ் பார்த்துக் கொள்ளட்டும்னு அனுப்பிட்டான். இறுதியாக இந்த சாபி வராங்க, வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சொன்ன நேரம் இந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் கொடுக்கல, திரும்பி கோபத்தோட ஒரு விதமான புன்முறுவல் பூப்பாங்களே சிரிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு பார்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபியை பார்க்கறாங்க. பார்த்த நேரம் இந்த சாபிக்கு விளங்கிருச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு என்னோட கோபத்தோட தான் இருக்கிறாங்க அப்படின்ற விளங்கி நபி அவங்கள்ட்ட போயிட்டு அமர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, காபே உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லையா ஒரு வாகனத்தை வாங்குற அளவுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சொல்றாங்க, யார சொல்லலாம், எனக்கிட்ட இப்ப இந்த மாதிரி ஒரு வாகனம் என் வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடக்கூடிய வாகனம் எனக்கு தெரிஞ்சு யார சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்பி அவங்க அப்ப என்ன காரணம், ஏன் நீங்க பின்படுத்துறீங்க, அப்படி ஏன் வராம இருந்தீங்கன்னு கேட்ட நேரம் சொல்றாங்க, யார சொல்லலாம், எனக்கு எந்த ஒரு காரணம் இல்லை யார சொல்ல, நான் வராம இருந்ததுக்கு எந்த ஒரு காரணம் இல்லை, வாகனம் இல்லாத காரணம் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லாம இந்த காரணம் இல்லை, நோய் என்ற காரணம் இல்லை, ஒன்றும் இல்லை, அதாவது இஸ்லாத்தினுடைய ஷரியத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு காரணமும் என்கிட்ட இல்லை, ஆனால் நான் பிற்படுத்திட்டேன் யார சொல்லலன்னு உண்மையை சொல்றாங்க. இவங்க வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சாங்க, நான் உண்மையை சொல்லுவோமா பொய்ய சொல்லுவோமா அப்படி என்று சொல்லி யோசிச்சுட்டு வந்து இல்ல உண்மையை சொல்லுவோம் என்று சொல்றாங்க. யார சொல்லலாம், இந்த இடத்துல நீங்க இல்லாம வேற யாராவது இருந்தா நான் பொய்ய சொல்லிப்பேன் யார சொல்லலாம், ஆனா உங்கள்கிட்ட பொய் சொல்ல முடியாது, நான் பொய்ய சொன்னாலும் அல்லாஹ் அதனை உண்மைப்படுத்தி காட்டிடுவான், எனவே நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லல, எனக்கு எந்த ஒரு காரணம் இல்லை யார சொல்லல, இதுதான் காரணம், நான் பிற்படுத்தி செஞ்ச பொதுபோக்கு தான் காரணம் என்ற விஷயத்த சொன்னோன்னே நபி அவங்க சொன்னாங்க, சரி நீங்க போங்க, உங்களோட விஷயத்த அல்லாஹ்வே பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கணும். இவங்க திரும்பி போகக்கூடிய நேரத்துல இந்த பனு சலிமா சேர்ந்த கோத்திரத்துல இந்த சிலவங்க வந்து கேட்கிறாங்க, என்ன காப் நீங்க என்னத்துக்கு இப்படி அவசரப்பட்டு உண்மையெல்லாம் சொன்னீங்க, சொல்றது தானே நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன் எங்களுக்கு தெரியும், அப்படி கூடிய நேரத்துல நீங்க சும்மா செல்லஞ்சு எனக்கு இப்படி ஒன்று நினைஞ்சு அப்படி ஒன்று நினைஞ்சு நான் பொய்ய செல்லஞ்சு தானே அப்படி சொன்னீங்கன்னா நபியாவும் என்ன சொல்லுவாங்க, கஃபர் அல்லாஹ் அல்லாஹ் அவங்களோட பாவத்தை மன்னிப்பானாங்கன்னு சொல்லுவாங்க. எனவே நீங்க சொன்ன பொய்க்கு அந்த நபியாவோட துவா அந்த இஸ்திக்ஃபார் போதுமாவிடும். எனவே என்னத்துக்கு நீங்க பொய்ய சொன்னீங்க அப்படின்னு கேட்ட நேரம், என்னத்துக்கு நீங்க உண்மையை சொன்னீங்க என்று கேட்ட நேரம் இந்த சாபி யோசிக்கிறார், இவங்க அந்த பேசி அந்த மைண்ட அந்த இது பண்ணினதுக்கு வாஷ் பண்ணினதுக்கு இவங்க யோசிக்கிறாங்க,
உண்மைத்தான் அப்படின்னு நான் போயிட்டு நபியாவோட மாட்டி பொய்ய சொல்லுவோமான்னு யோசிச்சு திரும்ப கூடிய நேரத்தில் திரும்பவும் கேட்கிறாங்க, என்னையோட இந்த மாதிரி கேஸ்ல மாட்டிப்பட்ட வீர சாபாக்கள் யாராவது இருக்கிறாங்களா என்று கேட்டேன்னு சொல்லப்படுவது, இன்னும் 2 சாபாக்கள் இருக்கிறாங்க. யாராவங்க? ஹிலால் இப்னு உமையா, முராரத் இப்னு ரபி என்று சொல்லக்கூடிய இந்த 2. அவங்க 2 பேரும் அன்சாரியை சேர்ந்தவங்க தான். அவங்க 2 பேரும் பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டவங்க. இவங்க யோசிக்கிறாங்க, பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட இந்த 2 பேர் எனக்கு முன்னாதாரம் வைக்கக்கூடிய, நான் என்னத்துக்கு பயப்பட, நானும் சொன்னது உண்மையை தான் சொன்னேன், அல்லாஹ் தாலா எனக்கு ஒரு வழியை காட்டுவான், பொய்ய சொல்லி நபி அவங்கள கன்வைன் பண்ண தேவையில்லை என்பதாக கூட்டு அவங்க திரும்பி போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ஏலான் பண்றாங்க, இந்த 3 சஹாபிக்கும், அதாவது இந்த 3 சஹாபியுடனும் யாரும் எந்த ஒரு பேச்சும் இல்லாம தொடர்பும் இல்லாம இருங்க, அல்லாஹ் தாலா இவங்களுடைய விஷயத்தில் தீர்ப்பளிக்கும் வரை யாரும் இவர்களுடன் தொடர்பு இல்லாம இருங்க என்று சொல்லி அல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 50 நாட்கள் இவங்களோட யாருமே தொடர்பு இல்லாம இருக்கிறாங்க. இந்த 50 நாள்ல ஆரம்ப 40 நாள் மிகவும் கஷ்டமான முறையில, ஏனென்றா இவங்க சொல்றாங்க, என்னுடைய மத்த 2 பேர் இருக்கிறாங்களே, ஹிலால் இப்னு உமையா, முராரத் இப்னு ரபி, இந்த 2 சஹாபாக்களும் அழுந்து வீட்டிலே இருக்கிறாங்க. காப் இப்னு மாலிக் வந்து இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இந்த சம்பவம் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு அப்படி ஐடியா வரல, நான் என்ன செஞ்சேன், போனேன் நபி அவங்க மஜ்லிஸ்ல போய் இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுவேன். எங்க நபி அவங்களோட பதில் வலைக்கும் சலாம் வாயாவது அசைதான்னு பார்ப்பேன், அசையாது. தொழுவ போல அவங்க கிட்ட போய் இருப்பேன், இருந்துட்டு சலாம் கொடுத்துட்டு நபி அவங்கள பார்ப்பேன், என்னைய பாக்குறாங்களாண்டு ஏண்ட பார்வை இப்படி படுவதன் விளங்க போல நபி அவங்க என்னைய புறக்கணிஞ்சு மத்தவங்க திரும்பிடுவாங்க. இப்படியான ஒரு நிலைமை. போவன், சூக்குக்கு போவன், ஆட்களுக்கு சலாம் சொல்லுவோம், பேசுவோன், ஒருத்தருமே எனக்கு பதில் அளிக்கல. அப்படியான ஒரு நிலைமை, அப்படியான ஒரு இக்கட்டான நிலைமை. எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்து ஒத்தரும் என்னைய கணக்கெடுக்கிறாங்கல்ல. இறுதியாக நான் என்னுடைய சகோதரன் சாச்சாவின் மகனாக அபூ கத்தாதாவுடைய வீட்டுக்கு போனேன். அவரு அந்த வேலை செஞ்சு கொண்ட இடத்துக்கு போனேன். போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், அபூ கத்தாதா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னேன். அவரும் பதில் சொல்றாரு இல்ல. கேட்கிறாரு, அபூ கத்தாதாவே உனக்கு தெரியாவா நான் அல்லாஹ்வை ரசூலையும் நேசிக்கக்கூடிய உனக்கு தெரியாவா? அந்த நேரத்துல அவர் ஒன்றுமே பேசுறாரு. என்ன நபி அவங்க சொல்லிட்டாங்க, இவனோட எந்த ஒரு பேச்சு தொடர்பும் மிக்க கூடாது யாருக்கு. 2ஆவது கேட்கிறாரு, அபூ கத்தாதாவே உனக்கு தெரியாவா நான் அல்லாஹ் ரசூலை நேசிக்கக்கூடியவன் என்று. 3ஆவது தடவையும் சொல்றாங்க, அபூ கத்தாதாவே நான் உனக்கு தெரியும், நான் அல்லாஹ்வையும் ரசூலை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், என்னன்னா நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு தெரியும், அப்படியே உனக்கு என்ன நிலைமை விளங்குது இல்லையாண்டோனே. அவன் சொன்னா அல்லாஹ் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரசூலுக்கு நான் தெரியும் என்று சொல்லிட்டு அவனோட வேலையை அவன் பாக்குறான். என்னையோட இவ்வளவு நேசமாய்க்கக்கூடிய என்னுடைய சாட்சனம் அவனே கணக்கெடுக்கிறான் இல்லை என்று மாலை கண்ணீரை விட்டு அழுந்து வண்ணமாக அப்படியே போறாங்க. போகக்கூடிய நேரத்துல ஒரு நாள் சூக்கு கிட்டால போறாங்க. போகக்கூடிய நேரத்துல ஷாம்ல இருந்து வியாபார ஒரு கூட்டம் வந்தீங்க. அதுல இருந்து ரஸ்ஸானுடைய அரசன் ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்பிக்கிறான் அந்த வியாபாரி கிட்ட இருந்து. அவங்க அந்த வியாபாரி கேட்கிறாங்க, காப் என்றவர் யாரு, இங்க காப் என்றவர் யாருன்னு கேட்ட நேரம் எல்லாம் காட்டுறாங்க, அவர் தான் காப். வந்து காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு லெட்டரை கொடுக்குறாங்க. கொடுத்து பார்த்தா அந்த லெட்டர்ல எழுதிக்குது, உங்களோட தோழர் கணக்கெடுக்கிறார் இல்ல, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கெடுக்கிறாங்க இல்ல, அல்லாஹ் உங்களோட விஷயத்துல கைவிட்டு விட்டார். எனவே நீங்க இப்போ ஒன்றும் இல்லாம ஒரு நாதியத்தோர் ஆக்கிறீங்க. எனவே நீங்க வந்து எங்களோட சேர்ந்து கொள்ளுங்கள் என்று பாத்திலின் பால், குஃப்ரின் பால், ஷிர்கின் பால் அவர்களுக்கு தாவத் கொடுக்கப்படுது. இதை பார்த்த உடனே அவங்க இன்னும் அழுகுறாங்க. இப்ப பாத்தில் எல்லாம் இனி அவங்களையும் பால் அழைக்குது. ஒருவர் நன்மையை விட்டு தூரமாக கூடிய ஒட்டோவா பாத்தில் தான் வளைக்கும். ஒருத்தர் நல்லவரா இருந்தா தாடி வளர்த்து நல்ல சாலியமா இருந்தா அவரை யாரும் வாங்க படம் பார்க்க போவோம், வாங்க அந்த செய்ய போவோம் இந்த செய்யணும்னு கூப்பிட மாட்டாங்க. ஆனா அது ஒன்றும் இல்லாட்டி வாய் மச்சான் இன்றைக்கு என்ன நல்ல படம் ஒன்று ரிலீஸ் ஆகிக்குது, நல்ல இதொன்று இருக்குது, நல்ல அங்க டான்ஸ் இதொன்று நடக்குது, நைட் கிளப் நடக்குதுன்னு கூப்பிடுவாங்க. இதே மாதிரி இவர் யோசிக்கிற என்ன இன்றைக்கு இந்த நிலைமையை கூப்பிட தொடங்கிட்டாங்களே என்ன அந்த கவலையில அந்த 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 குணப்புல லெட்டரை ஒரு அடுப்புல போட்டு பத்த வச்சு போட்டாங்க அந்த கேந்தில. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெறுத்துச்சு. அப்படியான ஒரு நிலைமை. யாரும் பேசுறாங்க இல்ல, நபி அவங்க கணக்கெடுக்கிறாங்க இல்ல, அல்லாஹ் வந்து இவங்களோட பாவத்தை மன்னித்ததாகவும் ஒன்றும் சொல்லல. எந்த ஒரு உள்ளம் ரீதியாகவும் அவருடைய மைண்டும் எல்லாம் இப்படி கூடிய 40ஆவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் ஒருத்தர் வாராரு. நபி அவங்களோட தூதர் ஒருத்தர் வந்து சொல்றாரு, காபே இவருக்கு மட்டும் இல்ல மற்ற 3 சஹாபாக்களுக்கும் சொல்றாங்க, நீங்க 3 பேரும் இன்றில இருந்து உங்களோட மனைவியை விட்டும் தூரமாகிக்கணும். இவ்வளவு நாளும் மக்களோட பேசாம தாய்ந்தீங்க, ஆனா இன்றில இருந்து மனைவியை விட்டும் தூரமாகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஸ்காப் வெளியெல்லாம் கேட்கிறாங்க வந்த தூதர் கிட்ட, அப்படின்னா மனைவியை தலா கொடுக்கவா சொல்றாங்க நபி அவங்க. சொன்னாங்க இல்ல, அவங்களை விட்டு தூரமாவீங்க. ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு வைக்கிறாங்களே, அவங்க வந்து வயோசாலி, அவங்க மனைவி வராங்க வந்து சொல்ல யார சொல்லலாம், ஹிலால் மிகவும் விலையினமானவர், வயதாளி, அவருக்கு இப்ப ஒன்றுமே இல்லை, நான் தான் அவங்களுக்கு ஹிதமத் செய்யணும். இப்ப நீங்க என்னை விட்டு தூரமாய்க்க சொல்றீங்களே, எனவே நான் தூரமா இருந்தால் அவருக்கு ஒன்றுமே இல்லாம போய்த்தரும், எனவே நான் அவருக்கு ஹிதமத் மட்டும் செய்ய எனக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு நபி அவங்க சொல்றாங்க. பிரச்சனை இல்லை, ஆனா அவரோட ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. யார சொல்லலாம், நீங்க எப்ப இந்த சட்டத்தை போட்டீங்களோ அதுல இருந்து அவர் அழுந்த வண்ணமாக ஒரு முழக்கா வைக்கிறாரு ஒழிய சாப்பிடுறது குடிக்கிறது விட்டு என்னைய விட்டு யாரையுமே நினைச்சு பாக்குறாரு, அந்த மாதிரி நிலைமை நினைக்கிறாரு. ஏன்னா இப்ப அவர் எப்படியுமே இதுக்கு வரமாட்டாரு யார சொல்லணும்னு நபி அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறான், நீங்க போய் ஹிதமத் செஞ்சுக்கோங்க.
இப்படியே போகுது. போய்த்து கிட்டத்தட்ட 50வது நாள் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுந்துட்டு துஆ கேட்டு நிற்கக்கூடிய நேரத்தில் சத்தம் ஒன்று கேக்குது. ஏ காப் இப்னு மாலிக்கே, உங்களுக்கு பஷாரத் உண்டாவதாக, உங்களுக்கு நன்மாராயம் உண்டாவதாக, அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்ற ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க. யாரோ ஒருவர் மலையிலிருந்து கத்துற சத்தத்தை கேட்ட உடனே இப்ப இவங்களுக்கு விளங்கிருச்சு, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு விருது காலத்தை தந்துட்டான், என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்பதாக எண்ணி வடைன்னு என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. அப்படியே பள்ளிக்கு ஓடுறாங்க. பள்ளிக்கு ஓடக்கூடிய நேரத்துல முதலாவது யார் இந்த பஷாரத்தை சொன்னேன்னு கேட்டு சொன்ன மனிதன் அந்த சாபியை கூப்பிட்டு தான் உடுத்தி ரெண்டு ஆடையும் கழட்டி இதாங்க, இதை ஹதியாவாக வச்சுக்கோங்க என்பதா கொடுத்துட்டாங்க. இவங்க உடுத்தி இந்த 2 ஆடை ஹதியாவாக கொடுத்துட்டாங்க. இவங்கள்ட்ட இல்ல என்ன செஞ்சாங்க, உடனே யாரா, அதாவது இரவலுக்கு எடுப்போம் என்னமே, இரவலுக்கு ஒரு 2 ஆடையை எடுத்து உடுத்துக்கொண்டு நபி அவங்க மஜ்லிஸ்க்கு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல முதலாவதாகவே தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ஓடி வந்து முசாஃபா செஞ்சு, ஏ காபே, அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான், அல்லாஹ் தஆலா சம்பந்தமான கோணாயத்தை இறக்கியிருக்கின்றான் என்பதாக முஆனக செய்யறாங்க. வேற எந்த ஒரு அன்சாரியும் இவங்கள்ட்ட வரல. அதுபோல இவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு விட்டான். யா ரசூலல்லாஹ், நபி அவங்க சொல்றாங்க, ஓ உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு விட்டான், உங்களுடையும் மற்ற 3 சஹாபாக்களுடைய தௌபாவையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பதாக கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பஷாரத் கூறுறாங்க. அவங்க நபி அவங்களும் அணைச்சு கொண்டாங்க. இந்த நேரத்துல இவங்க சந்தோஷத்துல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை காரணம் இந்த சொத்து செல்வம் தானே, இது அனைத்தையும் நான் சதகா செய்ய போறேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னேன். நபி அவங்க சொன்ன, இல்ல, உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வச்சுட்டு மற்றதுகளை சதகா செய்யுங்கன்னு சொல்றாங்க. எனவே இவர்களுடைய விஷயத்துல தான் சூரத்து தௌபாவினுடைய 118வது 19வது போன்ற வசனம் இறக்கப்படுவது. அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு ஹத்தா இதா வாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத் வவாகத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும் வظنوا أن لا ملجأ من الله إلا إليه ثم تاب عليهم ليتوبوا إن الله هو التواب الرحيم. அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, யாரு தபூக் யுத்தத்தை விட்டு பிற்படுத்தப்பட்டார்களோ அப்படியானவருடைய பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான். ஹத்தா இதா வாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத் வவாகத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும். அல்லாஹ் தஆலா சொல்றான், எந்த அளவுக்கு என்றால் இந்த பூமி இவ்வளவு விசாலமா இருந்தும் அவர்களுக்கு இந்த பூமி நெருக்கடியா மாறிடுச்சு. அதாவது இந்த பூமியில வாழவே முடியாது என்ற மாயாச்சு. வவாகத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும், அவர்களுக்கு அவர்களே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுருச்சு. சிலர்களுக்கு தன்னை தானே பார்த்தாலே வெறுப்பு ஏற்படுமே, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. எந்த அளவுக்கு என்றாக்க, அல்லா மல்ஜா மினல்லாஹி இல்லா இலைஹி, அல்லாஹ் இடத்தில் தான் ஒதுங்கும் இடம், அல்லாஹ் கிட்ட தான் வெற்றி இருக்கு, வேற யாருக்கிட்ட வெற்றி இல்லை என்ற விளங்கினத்தோட அல்லாஹ் தஆலா சொல்றான், சும்ம தாப அலைஹிம் லியதூபு, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தௌபா செய்வதற்குரிய தௌஃபீகை செய்தான். இன்னல்லாஹு வத் தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தௌபாவை ஏற்றுக்கொண்ட கூடியவனாகவும் ரஹீமான மிக இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றான் என்ற இந்த குர்ஆன் ஆயத்தை இறக்கிறான் அல்லாஹ் தஆலா. சங்கைக்குரியவர்களே, அப்ப இந்த தௌபாவை வைத்துதான் இந்த சூராவுக்கு சூரத்து தௌபா என்று அல்லாஹ் தஆலா இன்னும் இடங்களில் அன்சார்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றான், முஹாஜிர்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றான், நபி அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான் சொல்றான். அப்படி சொல்லி இருந்தாலும் விசேஷம் இந்த தௌபா, இவர்கள் செய்த குற்றத்துக்கு இவர்களால் ஏற்பட்ட சில தவறுகளுக்கு ஏற்பட்ட இந்த தௌபா இருக்குது. இந்த தௌபாவை வைத்துத்தான் இந்த சூரத்துக்கு சூரத்து தௌபா என்ற பெயரை வைக்கப்பட்டதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இப்ப இந்த சூரலை பாத்தீங்கன்னாக்க அல்லாஹ் தஆலா சொல்றாங்க என்னது, சும்ம தாப அலைஹிம் லியதூபு, அல்லாஹ் தஆலா தாப அலைஹிம் லியதூபு, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பாவத்தை மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி பாவ மன்னிப்பை கொடுத்தார். தாப அலைஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றால், லியதூபு பாவ மன்னிப்பு செய்யப்படுவதற்காக வேண்டிய என்ற விஷயம் சொல்றாங்க. இது அர்த்தம் என்னென்றால் அவங்க சொல்றாங்க, இன்ன தௌபத்துல் அப்த் பைன தௌபத்தைனி மினல்லாஹ் என்று சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய தௌபா இருக்குது, இது அல்லாஹ்வுடைய 2 தௌபா மீது அடக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்புடைய 2 மீது அடக்கப்பட்டிருக்குது. அப்படி என்ற இன்றைக்கு எத்தனையோ பேர் பாவம் செய்யறாங்க, செஞ்சவங்க எல்லாமே பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களா? இல்ல. எத்தனையோ பேர் பாவம் செஞ்சுட்டு எப்படி தூசி தட்டிட்டு போற மாதிரி தட்டிட்டு போறாங்க. சிலவங்க அப்படியே மறந்துடுறாங்க. அப்படி ஒரு பாவத்தை செஞ்சமா, நான் இப்படி ஒரு களவை எடுத்தனா, இப்படி ஒரு ஜினாவை செஞ்சனா, இப்படியான ஒரு வேலையை செஞ்சனா, இப்படியான ஒரு தவறை செஞ்சனா என்றதே மறந்துருச்சு, தௌபாவே செய்யல. எனவே அல்லாஹ்வுடைய 2 தௌபாவின் பால் அடியானுடைய தௌபாய்க்கு என்ற அர்த்தம் என்னது? அல்லாஹ் முதலாவது என்னது, அல்லாஹ் தஆலா ஒருவர் செஞ்ச தவறுக்கு அவரு தௌபா செய்யணும் என்று அவர் உள்ளத்துல போடுறது இது முதலாவது தௌபா, தௌஃபீக் செய்வது. நான் ஒரு தவறை செய்தேன் என்றால் அந்த செய்த தவறுக்கு தௌபா செய்யணும் என்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது, இது அல்லாஹ் எங்களுக்கு போடக்கூடிய முதலாவது தௌபா.
ஏன்னா தௌபாவுக்கு அப்படி உணர்வு வரலாற்று என்ன செஞ்சிருவோம், நான் நேரத்தோட சொல்லுமா தட்டிட்டு போய்த்துருவோம், பாவம் தானே அதெல்லாம் பாப்பம் என்று அப்படி பேய்த்தாச்சு தௌபாவே கேட்கறது, தௌபா பண்றதே இல்லை, பாவம் பண்ணி பல இடத்துல கேட்கறது இல்லை. எனவே அல்லாஹ் தாலா முதலாவது என்ற உள்ளத்துல தௌபா செய்யணும் என்று போடுறது இது தன்மை இது முதலாவது தௌபா. இரண்டாவது தௌபா என்னது, நாங்கள் அந்த தௌபாவை அல்லா இடத்துல முன்வைத்து பாவ மன்னிப்பு கேட்டவர் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்றானே, இதுதான் இரண்டாவது தௌபா. எனவே ஒவ்வொரு அடியார்களுடைய தௌபாவிலும் அல்லா இடத்தில் 2 தௌபாக்கள் இருக்கின்றது. முதலாவது தௌபா அல்லாஹ் தாலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தௌஃபீக், அந்த பாவத்தை மன்னிக்கணும் என்றதுக்கான அல்லா இடத்துல கேட்கிறது. இரண்டாவது அவங்க கேட்டப்பறம் அல்லாஹ் தாலா அந்த தௌபாவை ஏற்று அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பது என்ற விஷயத்தை இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி கூறி காட்டுறாங்க. என்ன சங்கைக்குரியவர்களே, இது இந்த ஆயத்துகள் இந்த சூறாவுடைய ஒரு பகுதிகள் இறங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சபபு நுஸூலாவும் ஆகுது என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம்.